குந்தி போஜ மன்னனுக்கு குழந்தை இல்லை. ஒரு யாதவ குல பெண்ணை 14 வயசு பிள்ளைய வளர்க்கிறான். அந்த காலத்தில் மன்னர்கள் அரண்மனைக்கெல்லாம் அடிக்கடி சாமியார்கள் போவாங்க. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாப்புலரான சாமியார் துர்வாச முனிவர். கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான். அவர் வேற வேலையே கிடையாது. முனிவர்னு பேரை போடணும்னா முனி, எல்லா முனியும் துறந்தவர்களுக்கு தான் முனிவர். அவர் துறக்கவே இல்லை. அந்த துர்வாச முனிவரை மன்னன் அந்த 14 வயசு வளர்ப்பு கொண்ட கொடுத்து நீ பார்த்துக்க வரேன். அது 2 மாசம் பார்த்திருக்கு. ஒரு இடத்துல உள்ள துர்வாசரை கோவப்பட விடல. அப்ப துர்வாசர் கிளம்புற அன்னைக்கு அந்த பொண்ணை கூப்பிடுறாரு. எங்க வேணா வருதுப்பா கூப்பிடுறாரு. உனக்கு திருமணம் ஆகும், ஆனா குழந்தை இல்லாம போயிடும். உன் கணவனுக்கு குழந்தை பெருக தகுதி இல்லாம போயிடும். அதனால நான் ஒரு மந்திரத்தை உனக்கு சொல்லித்தரேன். இந்த மந்திரத்தை சொல்லி எந்த கடவுளை கூப்பிடுறோ அவன் வருவான், அவன் அம்சமா உனக்கு ஒரு குழந்தை வரும். 14 வயசு பிள்ளைகிட்ட சொன்னா சோதிச்சு பார்க்காதான். அந்த பிள்ளை முட்டமாளில் போய் இன்னைக்கு சூரியனை பார்த்துட்டு இருக்கு. அப்போ இவனை கூட்டா வருமானா நினைச்சு மந்திரத்தை சொல்லு. அவன் வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் பதறது, நான் கன்னி, திருமணம் ஆகல, நீ போயிருங்க. அவன் என்ன பதில் சொல்றான், என்ன நான் மந்திரத்தை கட்டுப்பட்டு வந்திருக்கேன், நீ என்ன போக சொன்னா அந்த முனிவனையும் உன்னையும் அழிச்சிருவேன், உங்க அப்பாவையும் அழிச்சிருவேன். பயந்த பிள்ளை உடன்படுது. அதுல பிறந்தவன் தான் சூரியகுமாரன் கர்ணன். ஆனா அவ காலத்துல தொட்டில் குழந்தை திட்டம் இல்லை போலுக்கு. கெட்டியெல்லாம் ஆத்துல வச்சு விட்டான். ஆனா அறிவான பெண் தன்னுடைய சேலை ஒண்ணு அடையாளத்துக்கு வச்சிருக்கா. எங்கேயாவது கண்டுபிடிக்கணும்னா அது மிதந்து வருது. ஒரு தேரோட்டி அவளை எடுத்துடலாம். குருச்சேத்திரத்துல அவன் கொண்டு வளர்க்கிறான். அவன் மனைவிக்கு குழந்தையில ரொம்ப பெரிய அன்பா வளர்க்கிறான். அந்த குழந்தை சகல விதமான தெய்வ அம்சமும் அவனை பார்த்தா இருக்கு. கவசம் இருக்கு, கொண்டன் இருக்கு, ரொம்ப தேஜஸா இருக்கான். ஆனா நம்மள மாதிரி கருப்பு தான் அவன். எனக்கு ஒரு பெருமை இல்லை, நான் கர்ணன்லாம் நம்மள மாதிரி கருப்பா இருந்திருக்கான் அப்படின்னு வளர்ந்துட்டு இருக்காங்க. வளர்ந்துட்டு இருக்கும்போது இங்க என்ன ஆகுது, வரிசையா ஒரு சாமிக்கு ஒரு குழந்தைய பெறான். அடுத்தால தர்மராஜனுக்கு தர்மன், அப்புறம் வாயுபுத்திரன் பீமன், அப்புறம் இந்திரனுக்கு மகன் அர்ஜுனன். வரிசையா ஒரு 5 குழந்தை. பாண்டு இருக்கிறான். பாண்டுவும் தொட்டா இறந்து போயிடுவான், இறந்தும் போயிடும். ஊர்ல திருதராஷ்டிரம் இருக்கான். அவங்க அம்மா, அந்த காலத்தையே பொம்பளை இருந்திருக்கு. அவங்க அம்மா ரொம்ப நல்லவா. அந்த மனசுக்குள்ள தப்பு இருந்திருக்கு. அந்த மொத குருடனா பிறந்தான். அதனாலதான் அவன் ஆட்சிக்கு வர முடியல. அவன் ஊனமுற்றவனா இருக்கான்னு பாண்டு ஆட்சியில் வைக்காங்க. அதுலதான். ஆனா அப்புறம் பாண்டு காட்டுக்கு போயிடறான். அங்க ஆள முடியாம பையங்களை வச்சு ஆண்டுக்கிடுங்கன்னு. ஆனா அங்க என்ன நடக்கு, பீஷ்மர் அவன் ஒரு அற்புதமான கேரக்டர். அந்த பாரதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சதியா, எல்லாரையும் காப்பாற்ற பிறந்த பீஷ்மர் 8ஆம் நம்பர் 8ல பிறந்தான். எல்லாத்தையும் சரி செய்ய வந்த பகவான் கண்ணன் 8. இந்த எல்லாத்தையும் பெரிய பிரச்சனை பண்ண சகுனி 8வது பிறந்தான். மன்னிச்சுக்கிடுங்க, நானும் 8வது தான் பிறந்தேன். என்னோட கண்ணதாசன் 8வது தான் பிறந்தேன். அப்ப என்னாச்சுன்னா எல்லா 8ம் மோதுது. ஒருத்தன் பரமாத்மா. பீஷ்மன் பேர் அவனுக்கு ஏன் வந்துன்னா, அவன் தேவவிரதன் ஒரு ஆள் தான். அவன் அப்பா மன்னரா இருக்காரு குருச்சேத்திரத்துல. அவரு அவங்க அப்பா திடீர்னு ரொம்ப மெல்லிஞ்சு போறாரு, சாப்பிட மாட்டேங்கிறாரு. தேவவிரதனுக்கு சந்தேகம் வருது. அப்பாவுடைய எப்பவுமே பெரிய மனுஷன் மேல சந்தேகம் வந்தா டிரைவர் தான் கேட்கணும். அதான் எங்க டிரைவர் போட்டோ எடுக்கான், டிரைவர் தான் கேட்கணும். தேரோட்டிட்டு போய் கேட்கறான் தேவவிரதன், அப்பா ஏன் மெலிஞ்சிட்டாங்க, ஏன் இப்படி இருக்கான்னு. அவன் சொல்லிட்டான், அங்க ஒரு மீனவர்களை மன்னன் இருக்கான், அவன் மகளை உங்க அப்பா விரும்புறாரு. இந்த காலத்து பிள்ளைகிட்ட சொல்றேன், அப்பாவுக்கு அந்த பொண்ணை பேசுறதுக்கு இவன் போறான் தேவவிரதன். அந்த மீனவ மன்னன் அருமையான கேள்வி இருக்கிறான், நான் பொண்ணு கொடுத்துறேன், ஆனா நாளைக்கு நீ தானே வாரிசா வருவ. அப்போ இவன் சொன்னான், நான் வாரிசா வரமாட்டேன்னு சொல்லிடுறேங்க. நீ கல்யாணம் பண்ணி எவனா பிறந்தா அவன் வாரிசாயிருவான், கல்யாணமே பண்ண மாட்டேங்கிறான். அப்பதான் வானத்திலிருந்து அசரீரி அவனை செயற்கரிய செயலை செய்தவன் தான் பீஷ்மருங்கிறது வர முடியல. ஆனா அவன் அந்த குருச்சேத்திரத்தில் எவ்வளவு தவறு நடந்தாலும் காப்பாற்றணுங்கிற அந்த தந்தை கொடுத்த வாக்குறுதிக்கு வாழ்றவன். கண்ண பரமாத்மா வந்ததே இவன் எல்லாரையும் கொள்றதுக்கு தான் அவர் வந்தார். அவர் என்ன பண்றார், இந்த பஞ்சபூதங்களுக்கும் பிறந்த குழந்தைகளோடு தான் இருக்கிறார். நான் மறந்துடக்கூடாது, கடவுளுங்கனால அந்த பஞ்சபூதங்களோட தொடர்பு. அந்த 5 பேரும் பஞ்சபூதத்துக்கு பிறந்தவன் தானே, அவங்களோட தொடர்புல இருக்கிறார்.